ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 30 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவனுக்கு தெரிய வந்திருக்கும் இவனோட கிராண்ட் பாவை கொண்டது வேற யாரும் இல்லை, முன்னாடி நிற்கிறான் அந்த ஆளு தானே. தெரிஞ்ச உடனே அவன் பயங்கரமாக தாக்குறான். ஆனால் அந்த அட்டாக்கும் அவனால் ஈஸியாக பிளாக் பண்ண முடியுது. அடே உன்னை தாண்டா நான் வந்து ரொம்ப நாளாவே தேர்ந்தேன். ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ பண்ண வேலைக்கு உன்னை வந்து நான் கொல்ல தான் போறேன். நான் அவன் ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ சொன்ன அதே வார்த்தையா 1000 வாட்டி நான் கேட்டுட்டேன். இங்க சாக போறது நான் இல்ல, சொன்ன நீதான். அங்க அப்படியே தூக்கி போட்டு சொல்றான், ஹேய் நான் உனக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உன்னோட ஹார்ட் பீட்டை நான் செக் பண்ணோம், பார்க்கலாம் உன்னோட ஃபேமிலி மாதிரி அது துடிக்குதா இல்ல எப்படின்னு. இது கிட்ட தாக்க வரானா அவனால அசால்ட்டா அங்க பிளாக் பண்ண முடியுது. அப்படியே அவன் சைல பாக்குறான். சின்ன பப்பி இதுக்குள்ள வந்தா ரொம்ப அது தொல்லையா இருக்கும். அதுக்குள்ள இவனை ஒரே அடியா முடிச்சு காலி பண்ணும். ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. கிராண்ட் ஃபாதர், என்னால எதுவுமே அவளைக்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கேங்குக்கு அங்க 4 டெய்ல வந்திருக்கும். அதுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான். இப்போவும் என்னோட எனர்ஜி அது அன்ஸ்டேபிளா இருக்கு, ஆனா இப்போ எவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்க பின்னாடியே யூபின்னு சொல்றான், நான் எதிர்பார்க்கல இவன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவான்னு. அவனோட அப்பியரன்ஸ்ல இருந்து அவனோட பேசுற அந்த டோனு அது வரைக்கும் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சைடு அந்த டர்பன் போட்டு இருக்கவனும் வேற ஒருத்தன் கிட்ட பேசுறான். அது ஒரு வளையம் தான், அது கிட்ட அவனால பேச முடியுது. என்னது, அவன் வந்து செத்துட்டானா? இத பண்ணது கிம்மா? கிம்மு தான் அவனை கொன்னானா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், கிம்மு தான் அவனை கொன்னா. அதே மாதிரி அந்த டஞ்சன் ஹியூமனாய்டு அதுவும் மறைஞ்சு போயிடுச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியல. நான் எதிர்பார்க்கல அந்த எங்கான யூஸ்லெஸ்ஸான மேஜ் அவனை வச்சு ஒன்னும் பண்ண முடியல. அவன் சுத்த வேஸ்டா தான் இருந்திருக்கான். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, அந்த கிம்மு அவன் என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா? ஆமா, அவன் வந்து உன்னை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ அந்த ஹியூமன் ஐடம் மிஸ்ஸிங்ல இருக்கு. உன்னை கம்பேர் பண்ணா அவன் ஸ்ட்ராங்கு தான். எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல, அவன் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காமான்னா? அவன் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் தானே. அது ஏன்னா என் கிட்ட இருக்கிற ஒரு தொலைஞ்சு போன ஃபிராக்மெண்ட் அவன் கிட்ட இருக்கு. அதனால தான் அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இதனால அவன் ரொம்ப கோவமாகறான். சரி, எனக்கு வந்து கிளியரான ஆன்சரை கொடு. எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து உன் கூட ஒன்னாகணும். அதே மாதிரி இவங்களுக்காக நான் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து இதை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பண்ற வேலையால இந்த உலகமே ஒரு டிஸ்ட்ரக்ஷனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க. ஒரு டஞ்சனும் அப்படியே திறக்க ஆரம்பிக்கும். இதுதான் நீங்க ஆசைப்படுறீங்களா? ஆமா, ஒரு காடா ஒரு பொது உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். அதனால இது அழிஞ்சு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்படியா? இதுதான் உங்களோட ஆசையா? அப்படியே அந்த மானா கோர அவன் தோறான். அங்க எல்லா மானாவும் அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஜப்பான்ல ஒரு சில பசங்களை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ட்ரிப் மாதிரி டஞ்சனுக்குள்ள போகலான்னு பாக்குறாங்க. ஏன்னா 7th டஞ்சனா இருக்கிற இந்த டஞ்சனு இதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு டஞ்சன்னா என்னன்னு தெரியணும்ல, இதுக்காக அந்த டீச்சரை இங்க கொண்டு வந்திருப்பாங்க. பசங்களா, அங்கிளுக்கு பாய் சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம டஞ்சனுக்குள்ள போக போறோம். ஆனா இப்படி இவங்க சொல்லும் போது அங்க ஒரு பையனும் சொல்றான், டீச்சர் பாருங்க ஏதோ ஒரு லைட் பயங்கரமா அப்பியர் ஆகுது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கும் புரிஞ்சு போயிது இது ஒன்னும் லைட் இல்ல, வேற ஒரு விஷயம்னு. ஏதாச்சும் அவங்க சொல்ல வரதுக்குள்ளேயே அங்க டீச்சரோட உடம்பு அப்படியே 2 துண்டாவுது. இத பாக்குற அந்த பையன் பயந்து போய் அழுவ ஆரம்பிக்கிறான். இந்த சைடு எல்லா இடத்துலயும் மாஸ்டர் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றும் அவ்வளவு பெருசா இருக்கு. சைனா, ஜப்பான், US இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகுது. அங்க கியூக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா டஞ்சன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. திடீர்னு எதுக்கு எல்லாமே ஓபன் ஆகுது? அங்க பிரசிடென்ட்டும் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்கறாரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எல்லாருமே சீக்கிரம் இங்க இருக்கிற ஒரு மாஸ்டர்ஸை எலிமினேட் பண்ணணும். மக்கள் எல்லாருமே காப்பாத்துறதுக்கு பாருங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க அவன் தாக்க வந்திருப்பான்ல, எவ்வளவுதான் தாக்க ட்ரை பண்ணாலும் அவனை அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க காலை வச்சும் கைய வச்சும் அவன் அடிச்சு ஒரு வழி ஆக்கிடுறான். அதான் அடிச்சாலும் அங்க ஸ்பியர் வச்சுன்னு இருக்க அந்த ஆளு அவன் விழுற மாதிரியே இல்ல, எழுந்து நிக்கிறானா. அங்க திரும்பவும் தாக்க வரும்போது மூக்குலே ஒரு அடி அடிக்கிறான். அவ்வளவுதான், இவன் காலி. நெக்ஸ்ட் இருக்கிறது அந்த பப்பி தான். அந்த பப்பியும் நான் விட்டு வைக்க போறது இல்ல. ஹேய், நீ தயாரா இருக்கியா? ஆனா இன்னமும் அந்த ஸ்பியரை வச்சுன்னு இருக்க அந்த ஆளு அப்படியே நிக்கிறான். என்ன இன்னமும் நீ சாகலையா? நீ அப்படியே பத்துனந்தா நீ எந்த போயிருக்க மாட்ட. இப்போ எழுந்து நின்னு உங்க கிராண்ட் ஃபாதர் மாதிரி ஒரு பயங்கரமான சாவோட தான் சாக போறேன்னு நினைக்கிறேன். இது கேட்டு அவன் இன்னமும் கடுப்பா வரான். அங்க தாக்க வரானா, ஸ்பியர் வச்சிருக்கவன அவன் பயங்கரமா தாக்குறான். அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க அப்படியே கீழே வந்துடுறானா. அங்க கேங்கோ சொல்றான், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீ வந்து ரெஸ்டடு. ஃபைனலி அந்த
அந்த பப்பியோட டைம் வந்துருச்சா, வா ஒரு கை பாத்துக்க வேண்டியதான். அங்க கேங்கு செம்ம வேகமா வந்து தாக்குறானா, ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அட்டாக்க பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா கேங் கிட்ட முன்ன இருந்ததை விட இந்த வாட்டி அதிகமாவே பவர் இருக்கு. உனக்கான பவர் எப்படி வந்ததுன்னு எனக்கு சரியா தெரியல, உன்கிட்ட பவர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் நான் என்னோட பவரை காட்டணும்ல, இப்போ பாப்ப நீ என்னோட பவரை. ஸ்பியர் வச்சிருக்கவனும் அதை பார்த்து சொல்றான், எனக்கு தெரியல, இது வந்து அதே ஃபீலிங் தான். என்ன ஆச்சுன்னு தெரியல, வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் அவனை நோக்கி வந்து அடுத்த செகண்டே அவன் அப்படியே உருமாறி போயிடுறான். பார்த்து அந்த ஸ்பியர் வச்சுட்டு இருக்கவன் பயங்கரமா கத்துறான், அடே உனக்கு அசிங்கமாவே இல்லையா, நீ அநியாயமா இந்த பவரையும் நீ தூக்கிட்ட. இது வந்து எங்க ஃபேமிலியில இருக்க ஒரு கிரேட்டஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். அட நீ இன்னமும் சாகலையா, இப்போதைக்கு நீ செத்து உன்னோட கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ சாகலப்பா, உனக்கு நிறையவே தெம்பு இருக்கு. அங்க ஜாய் கிட்டயும் கேங் சொல்றான், நீ வந்து இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு இதை மெயின்டைன் பண்ணும். அதுக்கு அவ ஒத்துக்கிறான். அந்த பிரேஸ்லெட் வழியா தான் நம்ம கேங்க்கு பவர் வந்துன்னு இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், இந்த இடத்துல பவர் இருக்குன்னு சொன்னா நம்ம கேங்கு இவங்க 2 பேர் கொண்டுதான் பவர் இருக்கு. அப்படின்னா உன்னை எப்படியாச்சும் கொல்லணும். அதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இந்த பவர் வந்து கிடைக்குது, நீ இதை எப்படி பண்ற, அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். அங்க கேங் செம வேகமா தாக்க போறானா, அதை பார்த்து நம்ம யூபின்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதிர்பார்க்கல கேங் வந்து உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. திடீர்னு ஜாயாலையும் அந்த பிரேஸ்லெட்டை கட்டுப்படுத்த முடியல. எடுத்துட்டா அவ்வளவுதான், இந்த மாதிரி கேங்கோட பவர் அது வந்து போயிடும். கேங்கோ சொல்றான், ஜாய் இன்னமும் கொஞ்ச நேரம் தான், இதை சீக்கிரமா முச்சிடறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப போரிங்கா போகுது. இப்படியாச்சும் நான் இவனை கொன்னுறேன். அப்படியா, என்ன நீ கொல்ல போறியா, எனக்கும் இது ரொம்ப போரிங்கா போகுது. சரி முடிச்சு விட்டுற வேண்டியதான். அங்க கேங்க நோக்கி அந்த மின்னலை வச்சு அவன் தாக்குறான். கேங் அவனோட நகத்தை வச்சு அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். கேங்கோ திரும்பவும் செம்ம வேகமா வந்து அந்த நகத்தை வச்சு தாக்குறான். அவன் மேல இருக்கிற அந்த ஆர்மரும் அவனோட உடம்பும் அப்படியே வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. தண்டனால சாப்டர் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு. நம்ம போக போக நல்லா பெருசாவே பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.